அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் மேல் பழி சொல்ல எண்ணியதேன் அம்மா என்று பரதன் கோசலையிடம் கேட்டு அழுதல். பாடல் எண் 907. என் மேலே பழி சொல்ல எண்ணியதேன் அம்மா, அன்பில்லா வரியனோ யான் அட்டில்லை அம்மா, துன்ப உளச் சிறை தராத தூயோன் யான் அம்மா, இன்பினன் யான் தாயே உன் இனிய மகன் அம்மா. இதுவே 907வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என் மேலே பழி சொல்ல எண்ணியதேன் அம்மா என்ற முதல் வரிக்கான விளக்கம். எந்தவித குற்றமும் இல்லாத என் மேலும் இவ்வாறெல்லாம் பழியை சொல்வதற்கு உன் மனம் எண்ணியதற்கான காரணம் ஏது அம்மா? அன்பில்லா வரியனோ யான் அத்தில்லை அம்மா. ஒருவேளை அன்பே இல்லாத, அன்பிலே வறுமை கொண்ட நெஞ்சம் கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று நீ கருதியதால் இவ்வாறெல்லாம் என் மேல் பழி ஏற்பட்டதோ? ஆனால் உண்மையிலே நான் அன்பே இல்லாத, அன்பிலே வறுமை கொண்ட உள்ளத்தை கொண்டவனாக நான் ஒருபோதும் இருந்ததில்லை அம்மா. துன்ப உளச் சிறை தராத தூயோன் யான் அம்மா. ஒருவருக்கு அளவில்லாத துன்பத்தை கொடுப்பதன் மூலம் அவருடைய உள்ளத்தை துன்பச் சிறை என்கிற சிறைப்படுத்துதல் போன்ற வேதனையை அவருக்கு தந்து, அவ்வாறு துன்ப உளச் சிறையை ஒருவருக்கு தந்துவிடாத உள்ளத்தை கொண்டவன் நான். நல்ல உள்ளத்தை கொண்ட இந்த பரதன் மேல் ஏன் இவ்வாறு ஒரு பழி வந்தது அம்மா? இன்பினன் யான் தாயே உன் இனிய மகன் அம்மா. எவருக்கும் துன்பம் தராத நல்ல உள்ளத்தை கொண்டது மட்டுமன்றி அனைவரையும் இன்பத்துடன் வைத்திருக்கக்கூடிய இன்பினன் என்னும் நல்ல உள்ளம் கொண்டவனாகிய யான் உன்னுடைய இனிய மகன் என்பதையும் நீ மறந்து போனாயோ அம்மா என்று அந்த பரதன் தன்னுடைய தாயிடம் அழுதவாறே கேட்டான். இதுவே 907வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 908வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.